2026 T20 வேர்ல்டு கப்ல லீக் சுற்றுலயே கிரிக்கெட்டை ஆட்டி படைத்த ஆஸ்திரேலிய டீம் மூட்டை கட்டிட்டு வெளியே இருக்காங்க. அதுதான் இன்னைக்கு நாடு முழுவதும் தலைப்பு செய்தியே. கிரிக்கெட்னா ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அப்படிங்கிறது எழுதப்படாத வரலாறு. அந்த அளவுக்கு கிரிக்கெட்ல ஆதிக்கம் செலுத்திய ஆஸ்திரேலிய டீமையே ஓரம் கட்டியிருக்காங்க ஜிம்பாப்வே டீம். ஆஸ்திரேலிய டீமோட வீழ்ச்சி எங்க தொடங்குச்சுன்னா, ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியா மேட்ச்ல ஜிம்பாப்வே டீம் ஆஸ்திரேலியா டீமை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாங்க. நீங்களா எங்களுக்கு ஒரு டீமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு இறங்கி அடிச்சாங்க ஆஸ்திரேலியா டீமை. ஜிம்பாப்வே டீம் ஆஸ்திரேலியா டீமை படு கேவலமா தோக்க விட்டு வேர்ல்டு கப்பை வின் பண்ண அளவுக்கு அவங்களோட செலிப்ரேஷன் இருந்துச்சு. அந்த அளவுக்கு கொண்டாடினாங்க அந்த வெற்றியை. அதுக்கப்புறம் ஜிம்பாப்வே அயர்லாந்து மேட்ச்ல எப்படினாச்சும் அயர்லாந்து ஜெயிச்சிடணும் அப்படின்னு ஆஸ்திரேலியா வேண்டாத கடவுள் கிடையாது. ஆனா அங்க வர்ண பகவான் தலையெழுத்தையே மாத்தி எழுதிட்டாரு. அது ஆஸ்திரேலியாவோட தலையெழுத்தையே மாத்தி எழுதியிருக்காரு. அன்னைக்கு ஜிம்பாப்வேக்கு ஆடாம ஜெயிச்சோம்டா அப்படிங்கிற மாதிரியே அவங்க மழையினால மேட்ச் ரத்தாச்சு. ஈஸியா ஒரு பாயிண்ட வாங்கிட்டு இன்னைக்கு சூப்பர் 8க்குள்ள நுழைஞ்சிருக்காங்க ஜிம்பாப்வே. ஆனா ஆஸ்திரேலியா டீம் லீக் மேட்ச்லயே தோந்து முதல் முறையாக வரலாற்றிலே முதல் முறையாக இப்ப லீக் மேட்ச்ல தோந்து மூட்டையை கட்டியிருக்காங்க ஆஸ்திரேலியா டீம். இப்போ ஆஸ்திரேலியா டீம் வெளியேறியதை இந்திய ரசிகர்கள் அந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க. ஏன்னா 2023 50 ஓவர் வேர்ல்டு கப்ல ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் ஃபைனல்ல மோதுனாங்க. அதுல ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டாங்க. மிச்சல் மார்ஷ் என்ன செஞ்சாருன்னா, அந்த வேர்ல்டு கப் மேலேயே காலை போட்டு உட்காந்து இந்த கப்பு எங்க காலு கீழே, வேர்ல்டு கப்புங்கிறது உங்களுக்கு பெருசா இருக்கலாம் ஆனா எங்களுக்கு அது கால் தூசுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரியே அவர் போஸ்ட் கொடுத்திருந்தாரு. ரொம்ப ஆடாதடா ஒரு நாள் கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது ஆஸ்திரேலியா டீமுக்கு மிகவும் பொருந்தும். ஏன்னா அதே மிச்சல் மார்ஷ் தான் இன்னைக்கு ஆஸ்திரேலியா டீமோட கேப்டன். அவர் தலைமையில ஆஸ்திரேலியா டீம் மிகப்பெரிய தோல்வி, அது கேவலமான தோல்வி அடைஞ்சு இன்னைக்கு வேர்ல்டு கப் விட்டு வெளியே இருக்காங்க.